நிறுத்துடா. யாருடா எனக்கு புருஷன்? இந்தாடா உன்னை தாலி. இது என்ன பண்ற? போதும், இனி உன்னை நான் ஏத்துக்க முடியாது. கேளு, தப்பா நினைக்காத. முத்து தன்னோட வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களோட நல்ல மனசுக்கு அப்படித்தான் வருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. ஆனா ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதாவது படம், சீரியல்லாம் டப்பு டுப்பு டுப்பு, டுப்பு டுப்பு டப்பு அப்படின்னு உசரத்துக்கு ஓடாம, நல்லா 3 வருஷம் இழுத்தடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா முன்னேறிக்கிட்டு வராங்க இல்லையா? இந்த ஒரு விஷயத்துல வேணா டைரக்டருக்கு பாராட்டலாம். கரெக்ட்டா நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா கண்மூடித்தனமா பட்டுன்னு ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆக்கி காமிக்கல பார்த்தீங்களா? அத பொறுத்தவரைக்கும் சந்தோஷம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு இது, எவ்வளோ நாயா பேயா ஓடி உழைக்கிறாங்க. இன்னும் ஒரு ரூம் கட்ட முடியலையேன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேங்க என் மனசுக்குள்ள. பார்த்தா அதுவும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து 8 கார் இருக்கான், 2 வேன் இருக்கான். இப்ப ஒரு ஆஃபீஸும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாடா! முத்துவும், மீனாவும் தங்கங்க. அவங்களோட நல்ல மனசுக்கு சூப்பரா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்னதா எப்படி போலாங்கிற கற்பனையில பார்க்கலாமா? நல்ல மனசு உள்ளவங்களுக்கும், நல்ல மனசு இல்லாத மனோஜுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்ப அவங்களுக்கு அதுல வேற நீங்க நினைக்கலாம், கோடி கோடியா சொத்து வரப்போது. மனோஜ் எப்படி கெட்டு போவான்? அவன் நல்ல மனசு இல்லாதவன் எப்படி நல்லா வரக்க முடியும்? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வருவாங்க. பாவங்க வாங்க பார்ப்போம். அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். இப்ப சொத்த எழுதி வைக்கிறக்காண்டியே உசுப்பேத்திட்டே இருக்கு. ஆனா சூத்திரதாரன் சரியான ஆளுங்க. மனோஜ் சின்ன இவன்லாம் அவன்லாம் இல்லங்க. பெரிய மைண்ட் கிரிமினல் மைண்டுங்க. ஆமா. சின்ன பிள்ளையிலே அடுத்தவன் மேல பழி போட்டவன் தானே! இப்ப எப்படி அடுத்தவன் இல்லங்க, சொந்த தம்பி மேலே பழி போட்டவன். இப்ப பார்த்தீங்கன்னா, கண்ணாடில பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே எனக்கு பயங்கரமா இருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அந்த காலத்துல மீச மறு வச்சுட்டு டாய்ன்னு கண்ணு அப்படியே இருட்டும். இப்படி ஆஃப் பண்ணி லைட்ட ஆஃப் பண்ணி காமிப்பாங்க. கத்த கத்தன்னு செவப்பா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வில்லன் தெரிஞ்சானுங்க எனக்கு. இந்த மனோஜ பார்க்கையில எனக்கு சொத்து வரட்டும். இப்ப தானே சொத்த எழுதி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவரைக்கும் நான் அமைதியா பொறுத்து தாண்டி போகணும். அட கேடுகெட்டவனே! சொத்தே வராஇருந்தாலும் சொத்து ஒருத்தங்களால ஒரு நன்மை நடக்குது அப்டின்னா, மனசார ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்றி நெனைக்கணுங்க. அதுதாங்க என்னோட பாலிசி. தப்போ ரைட்டோ அவங்க நமக்காக ஒரு நல்லது பண்றாங்க. அப்படின்னு நெனைக்கிறத விட்டுட்டு, அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும். ஆனா காரியம் ஆகுற வரைக்கும் புட்றா குடுமிய, இல்லைன்னா கால புட்றா அப்படிங்கிற மாரி, கால புடி இல்லைன்னா குடுமிய புடிங்கிற மாதிரி இப்ப பாத்துக்கிட்டு அப்படி கண்ணாடிய பாத்து பேசினாலும் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா தாங்க இருக்கு. இவனா நீ? இந்த எண்ணத்துக்கு நீ ஒரு கூந்தலுக்கு கூட முன்னுக்கு வர முடியாதுடா! அப்படின்னு தான் தோணுது. எனக்கு உண்மையிலே 2 விஷயம். முத்து வந்து அ ஆஃபீஸ் பாக்க போறாங்க இல்லையா? மனசார மகிழ்ந்துச்சு. உன் நல்ல மனசுக்கு நல்லா வருவேன்னு. மனோஜ் அப்படி இந்த கண்ணாடிய பாத்து சொன்னோனே என் மனசே இத்து போச்சுங்க. இப்படியும் கேவலமானவங்க இருக்கிறாங்க. இல்லாமலாம் இல்லங்க. நான் எங்க ஊர்லயே நான் 2, 3 பேர பாத்துருக்கேன். சொல்ல முடியாது. சொத்து எழுதி வைக்கிறேன், சொத்து எழுதி வைக்கிறேன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இந்த பக்கத்து கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா. கல்யாண ஏற்பாடு ரொம்ப இழுக்க வேணாமே நம்ம கதையில. சட்டு புட்டுன்னு மண்டபம்லாம் புடிச்சிடுறாங்க. எல்லாரையும் வர வச்சுடுறாங்க. கல்யாணமும் நல்லா நடக்குதுங்க. இப்ப மனோஜ் இதெல்லாம் தேவையா? அப்படி இப்படின்னு ஏதாவது லொட்டு லொசுக்குன்னு பேசிட்டு தானே இருப்பாங்க. ஆனா இதுல விஜயாவுக்கு பாதி மகிழ்ச்சி, பாதி கெடுத்தல். என்ன கெட்ட எண்ணம். என்னன்னா, ஸ்ருதிக்கு கல்யாணம் நடக்கிறது ஓகே. மீனாவுக்கு கல்யாணம் நடக்கிறது சப்புன்னு இருக்குது. ஆனா எல்லா செலவையும் இவங்களே பார்த்து பண்றாங்களா? பாட்டி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா! என் பேரங்க கல்யாணத்த பார்த்துட்டேன். ஏன்டா மனோஜ், உனக்கு மட்டும் ஏன்டா கல்யாணம் வேணாங்கிற? நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. இப்போதைக்கு எனக்கு ஒண்ணும் வேணாம். ஏன்னா ஏற்கனவே தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டுருவோம். கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாம் கிளம்ப அவங்கவங்கலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப இந்த குடும்பத்தோட சாமி கும்பிட போறாங்க. போனா பார்த்தீங்கன்னா, அவங்க கனகாவும், தேவிகாவும் சாமி கும்பிட வந்திருக்காங்க. மனோஜ பார்த்தோனே ஹஸ்பண்டுன்னு வந்து கட்டி பிடிக்க எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆயிருது. தெரிஞ்சு போகுது. அப்பதாங்க விஜயாவுக்கு ஆடி போகுது. "என்னடா மனோஜ், இங்க என்னடா நடக்குது?" அப்படின்னு கேட்கல, "அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த பொண்ணுங்க இது யாருன்னு தெரியலம்மா" அப்படிங்கையில தேவிகாவுக்கு செம்ம காண்டாகுது. "மாப்பிள என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, இனிமேல் நீங்க மறைக்க முடியாது. திருட்டுத்தனமா வீட்டுக்கு வந்துட்டு போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, உங்க பையனுக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுனால தான் என் பொண்ண கட்டி குடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஆகல, அன்னைக்கு ஆகலன்னு சொல்லிக்கிட்டே இழுத்தடிச்சுட்டு போறாரு. இப்போ தெரிஞ்சுக்கங்க எல்லாரும், உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு." அப்படின்னோனே விஜயாவுக்கு அப்படியே தலையே சுத்துது. முத்து, மீனா எல்லாம் தாங்கி பிடிக்கிறாங்க. "நான் சொன்னேனே கேட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் மீனாவும், "ஆமால்ல, நம்மளும் பார்த்தோம்ல" அப்படிங்கிறாங்க. தேவிகாவோட ஒண்ணா கூட்டு திரிஞ்சத பார்த்தாங்க. ஆனா சொல்லாம விட்டுர்றாங்க. இப்ப முத்து பார்க்குறாங்க. "நான் சொன்னப்பல்லாம் கேட்டீங்களா? எப்படி பண்ணி வச்சிருக்கிறான். அன்னையிலருந்து இன்னை வரைக்கும் நீங்க தான் இவன் மேல பாசத்த கொட்டியிருக்கீங்க. ஆனா எப்ப பணத்த எடுத்துட்டு ஓடுனானோ, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே தான் அவன நம்புறது, அவன் பண்றத பூராத்தையும் நம்பிட்டு இருந்தீங்க. அவன் என் புள்ள அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு. இப்ப பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்." அப்படிங்கையில, "இங்க பாருங்க, என்ன இப்ப நடந்துருச்சு? நான் என் சொத்து கோடி கோடியா மாப்பிள்ளை பேருக்கு எழுதி வைக்க போறேன். அது தெரியுமா உங்களுக்கு?" மனோஜுக்கு உடனே தைரியம் வந்துருது. "ஆமா, ஆமாம்மா. எனக்கு எத்தன கோடி கொடைக்கானல்ல எழுதி வைக்க போறாங்க, ஊட்டியில எழுதி வைக்க போறாங்க, ஏன் சென்னையில
சென்னையில எத்தனை ஆபீஸ் இருக்கு, எத்தனை கம்பெனி இருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி. டேய் உன்ன மாரி உழைக்கிறேன், உழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா சும்மா சின்னதா 10க்கு 10 தான்டா ஓனர் ஆக முடியும் ரூம போட்டு. ஆனா நான் கடல் மாரிடா என் கம்பெனி நீ வந்து பாத்தியா? எல்லாத்துக்கும் நான் தான்டா வாரிசு. அப்படி உனக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கிற அளவுக்கு உன்ட்ட அப்படி என்னடா இருக்கு? ஏம்மா என்னம்மா? ஏம்மா? அப்படிங்கல. இல்ல தம்பி இது வந்து அப்படிங்கிறாங்க. ச்சே! நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லம்மா. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு, அப்பா இப்ப என்னப்பா பண்றது? அப்படிங்கல பாட்டிக்கு செம்ம கோவம் வருது. ஏன்டா என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்படிங்கல பாட்டி வந்துட்டு, சும்மா நிறுத்துங்க பாட்டி. உங்க புள்ள எல்லாருமே எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அப்படின்னு கல்யாணத்த பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விவரத்த பாட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா என்கிட்டயே மறைச்சிட்டியாடா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி மயங்கி விழுக, தண்ணி எல்லாரும் கொண்டாந்து தெளிக்கிறாங்க. பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல கண்ணை திறக்குது. கண்ணை திறந்தானே அப்படி முழிக்குது. எல்லார் கழுத்துலயும் மாலை இருக்கு. டேய் அண்ணாமலை எதுக்குடா எல்லார் கழுத்துலயும் மாலை போட்டிருக்க? ஏமா மீனா ஸ்ருதி ஏதாவது கல்யாண நாள் கொண்டாடுறீங்களா என்ன? பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? என்னடி என்ன பாட்டிங்கிற? ஏன் தாலியும் கழுத்துமா புது தாலி மாரி இருக்கு. கழுத்துல மாலை இருக்கு. கோயில்ல வந்து நிக்கிறீங்க. ஏதாவது விசேஷமா? என்ன மாசமா எதுவும் இருக்கியாடி? அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எனக்கு டயர்டா இருக்குடா. கொஞ்சம் ஆஸ்பத்திரியில போய் செக்கப்லாம் பண்ணணும். ஆமா வீட்டுக்கு நான் எப்படா வந்தேன்? அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா என்ன? ஏய் ரவி என்னடா நீங்களும் ஜோடி ஜோடியா இருக்கீங்க? ஏன்டா என்ன ஆச்சு? அப்படிங்கல. அப்போ அம்மா என்னம்மா சொல்ற? உனக்கு எல்லா நினைப்பும் வந்துருச்சா? என்ன நினைப்பு வந்துருச்சான்னா? எனக்கு என்ன ஆச்சு? நினைப்பு வந்துச்சான்னு கேட்கிறேன். அப்ப முத்துவும் மீனா, டேய் என் மருமவடி என் பேத்திடா. அவ எவ்வளவு நல்லவ. அவள மாரியே அவ தம்பி, அம்மா, அவ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே. எப்படிப்பட்ட கல்யாணம்? அவங்க நல்லா இருக்காங்களா மீனா? அப்பாடா! அண்ணாமலை நெஞ்சில கைய வைக்கிறாரு. எங்க அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு, நினைவு வந்துருச்சு அப்படிங்கையில மனோஜ், ச்சே போட்டு விட்டா இப்படியாவது மாறிருவாங்க. நம்ம ஓடி போயிடலான்னு பார்த்தா, கிழவிக்கு நல்லா ஆயிருச்சே அப்படின்னு பாக்குறாங்க. டேய் மனோஜ் நீ பண்ணதுலயே இதான்டா உருப்படியான காரியம் பண்ணிட்ட. எங்க பாட்டி நல்லா வந்துருச்சுடா. எங்க அம்மா நல்லா வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை முத்துவும் மனோஜை பார்த்து கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு விஜயா கேட்க, அம்மா அவங்க தான் சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்றாங்களே என்ன விடுங்கம்மா. பழைய பெரிய பணக்காரிம்மா, கோடீஸ்வரிம்மா அப்படின்னு இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முடியாதுடா இந்த முடியும். இவளே ஒரு இது அரகுற மாதிரி இருக்கா. இவளை போய் உனக்கு எப்படா கட்டி வைப்பேன்? இவன்னு சண்டை நடக்க, என் ஹஸ்பண்ட விடு, என் ஹஸ்பண்ட விடு அப்படின்னு சொல்லி சண்டை போட அப்படியே தள்ளி விடுறாங்க. டமால்னு போயிட்டு அந்த கோயில் தூண் இருக்குல்ல அதுல மோதிடுறாங்க. அப்படியே சொங்கின்னு விழுக, ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு ஓட, அப்பதான் எல்லாரும் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க எங்க போறோம்? டோரா பூச்சி இப்பதாங்க பார்த்தோம். அதுல இருந்து சொல்றேன். மேப் நான் தான் மேப், நான் தான் மேப் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னுச்சு எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப கனகா கண்ணை முழிச்சோன்னே தண்ணி தெளிச்சோன்னே எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க இருக்கேன்? அப்படின்னு கேட்க அவங்க தேவிகாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சதையோட மனோஜ், கனகா கனகா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிற. ச்சே யார்றா நீ கையாடுறா சீச்சி அப்படின்னு சொல்லி தட்டி விடுது. என்ன கனகா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என் கையை பிடிச்சிட்டே இருப்ப, ஜூஸ் எல்லாம் கேப்பியே வாங்கி தரவா வா வா அப்படின்னு சொல்ல, யாருக்கடா ஓன் ஜூஸ் வேணும்? அம்மா யாரும்மா இவன் சோடா புட்டி கண்ணாடி ஆளும் மூஞ்சியும் அம்மா அம்மாஜி அம்மாஜி பார்க்கல பால் டின்னு மாதிரி இருக்கான், பால் டப்பா மாதிரி ஐயா அப்படிங்கல. ஏம்மா கனகா இவனை யாருன்னு தெரியலையாம்மா அப்படின்னு முத்து கேட்க, தெரியலையே நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு முத்துக்கிட்ட நல்லா பேசுறாங்க. முத்து பார்த்து நல்லா பேசணும்னு மீனா இங்கிட்டு வாங்க. அவ என்ன உங்ககிட்ட நல்லா பேசுறா? மனோஜ்கிட்ட மட்டும் அப்படி பேசுனா, விட்ரி ஏன்டி அப்படின்ட்டு மறுபடியும் பேசுறாங்க. கனகா வந்துட்டு ரொம்ப அம்மா அம்மான்னு அதாவது டீசெண்டா முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பேசுறாங்க. இப்ப தேவிகா என்ன பண்ணுது? அம்மா கனகா உனக்கு நல்லா ஆயிடுச்சுடா. எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீல அவங்க எல்லாம் பாக்குறாங்க. இங்க பாருங்க இப்ப உங்க பொண்ணுக்கு குணமாயிருச்சு. பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா சொன்னோன்னே அண்ணாமலை பாக்குறாரு. என்ன நீ என்ன மாத்தி மாத்தி பேசுற? அங்க பாத்தீங்கன்னா கோயில்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கூடுது. அப்பதான் தேவிகா பண்ணுது, கனகாட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேம்மா நல்லா ஆகணுன்ட்டு. என்னது நல்லா ஆகணும்டா? யாரு இவனா? அப்படின்னு வாந்தி எடுக்குது. டேய் என்னடா இங்கேயும் வாந்தி எடுக்க வச்சிட்டியா என்ன அப்படின்னு முத்து கேட்க, நீ வேற அந்த புள்ள அப்படி இருக்கல நான் பண்ணுவேனா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கனகா தேவிகா பாக்குது. என்னம்மா வாந்தி எடுக்கிற? அம்மா இவனை பார்த்தாலே அடி வயிறுலாம் பத்திக்கிட்டு வாமிட்டு வருதுமா. இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னோடனே பாக்குது. ஏண்டி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்டி. சே 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 என்ன ஆனாலும் சரி தலையிலன்றாலும் சரி நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே ஒழிஞ்சு இவனை நான் கட்டிக்குவேன். இவன் கட்டின தாலியா இது ச்சே அப்படின்னு பொட்டுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. பகர்ந்திக்கின்ற புதுமை பெண்ணடி நீ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அநீதி நடந்தா நான் தட்டி கேட்கறதுல இருந்தவ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு தூக்கி போட்டு, நான் இவ்வளவு போராட்டத்துலதான் என்னையே மறந்து இருந்திருக்கிறேன். தூக்கி அப்படியே மூஞ்சில வீசி எறியறாங்க மனோஜுக்கு. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, இங்க பார்
இவனுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லம்மா உனக்கு பிடிச்சாதான். பிடிச்சான்னு இல்ல. என் லவர் இருக்கான் சேகரு. நான் அவன் கூட தான் வாழுவேன். சேகர என்கிட்டருந்து பிரிச்சுட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புமா அப்படிங்கல. மனோஜ் என்ன பண்றாரு, கனகா, கனகா என்ன கணக்க தான் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன கனகா, கனகாங்கிற? இல்ல நான் வருவேன், நான் வருவேன் அப்படின்னு பின்னாடியே வராரு. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு பின்னாடியே வந்தா எப்படி வருவாங்க? ஏய்! ஒட்ட நடிக்கிறேன். கிளம்புடா அப்படின்ட்டு போறாங்க. தூ அப்படின்னு துப்பிப்புட்டு, சொத்துக்கா அவ கட்ட பாக்குற? இப்படி ஒரு பொண்ணுக்கு நீ தாலி கட்டினா நீ எவ்வளவு ஒரு கேவலமானவனா இருப்ப? அப்படின்ட்டு போக, அதான் அடிபட்டு போச்சு மனதோட நல்ல மனசும். அதாவது அந்த மாரி இருக்கையில தொடமாட்டேன்னு சொன்னாரு இல்லையா? இப்ப அதுவும் தப்பு தான். தாலி கட்டுறதே தப்புதாங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. தேவி வந்துட்டு மாப்பிள இல்ல இனிமே மாப்பிள்ளைலாம் சொல்ல முடியாது. அவ எப்ப தாலியவே தூக்கி போட்டாலோ அப்படின்ட்டு நான் கிளம்புறேன். மன்னிச்சுக்கங்க. எதுவும் தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு ஏற்கனவே சேகர்ன்னு ஒரு லவ்வர் இருக்கான். அவங்களோட பழகித்தான் இருந்தா. நாங்க தான் அவன பிடிக்காம எங்கள மன்னிச்சுருங்க. இனிமே சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்க முடியாது. நல்ல வேளை உங்க பேருக்கு நான் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வேகமா அங்கேருந்து ஓடி வர்றாங்களா, தாலிய எடுத்து கையில வச்சுட்டு இருக்காரு. குடுங்க 20 பவுனு. இது இப்போதைக்கு 25,00,000 வரும். ஐயோ! போச்சே, போச்சே, வட போச்சே. அவன் மனோஜ் நினைச்சிட்டு இருக்கான். 25,00,000 போயிரும். நம்ம நல்லா ஏதாவது கடன் அடைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில வந்து குபுக்குன்னு கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாரி பறிச்சுட்டு போயிருதா தேவிகா. போச்சே, போச்சே, உள்ளதும் போச்சே அப்படிங்கிற மாரி தவிக்க, என்னடா நடக்குது? அப்படின்னு விஜய் ஆடி போகுது. ஆமாம்மா, நான் தாலி கட்டினேன். கோடி கோடியா எழுதி வைக்கிறேன்னு சொன்னா. எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாளே! நான் என்ன பண்ணுவேன்? ஆ அம்மா, இப்ப இருக்க வீட்ட என் பேர்ல எழுதுனா. நேத்து தான் எழுதுனா. அத ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற வேகமா அங்கேருந்து வராங்களா, வந்த கையோட மாப்ள நீங்க உங்க பேர்ல வீடு எழுதி வச்சேன்ல? ஆமா. அதுவும் செல்லாது. என்ன அப்படிங்கிறாங்க. அதான் பத்திரத்தலாம் பதிஞ்சாச்சே. பத்திரத்த பதிஞ்சு, அந்த பத்திரம் என்ட்ட தானே இருக்கு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்து டாரு டாரா கிழிக்கிறாங்க. போதுமா? ஒண்ணும் இல்ல. அப்புறம் சரி இரு. இங்க வாங்க மாப்ள அப்படின்னு இதுல கையெழுத்து போடுங்க. எதுக்கு அத்த? போடுவீங்களா? போட மாட்டீங்களா? நான் போடுறேன் அப்படின்னு போட்டுறாங்க. நாள பின்ன ஏதாவது தொந்தரவு பண்ணினா, இது இந்தா இந்த கையெழுத்த வச்சு நான் உன்ன என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் அப்படின்ட்டு போக, போச்சா? வீடும் போச்சா? கோடி கோடி மதிப்புள்ள வீடு. பெரிய வீடு அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தேன். அதுவும் போச்சு. இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. பாவி, பாவி எல்லாம் போச்சா? இப்ப நீ ஜீரோல நிக்கிறடா. என்னடா பண்றது? ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிங்கையில அங்கேருந்து ஃபோன் வருது மனோஜுக்கு. என்னன்னு பார்த்தா, அங்கே டீலர்ஷிப்லாம் எல்லாம் குடுக்க வேண்டியதெல்லாம் கடனா இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாய்ங்க. கடையில இருந்தத பூரா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நீங்க எம்புட்டு கடன வச்சுட்டு இருப்பீங்கன்ட்டு, இப்ப மனோஜுக்கு ஷோரூமும் போச்சுங்க. ஏன்னா, இந்த பிள்ளை கனகாவ கரெக்ட் பண்றதுலயும், ரோஹினிட்ட அந்த கையெழுத்து வாங்குறதுலயும், இப்படியே சுத்தி சுத்தி எல்லாருக்கும் பேலன்ஸ். யாருக்குமே சம்பளம் குடுக்கலையா, அதனால பொருள பூராத்தையும் எடுத்துட்டு, மீதி பொருளுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு, அந்த காச வாங்கி சம்பளம் குடுத்துடுறாங்க எல்லாத்தையுமே. இப்ப நில் பேலன்ஸ்ல நிக்கிறாரு மனோஜ். ஒண்ணும் இல்லாம ஐயோ! நிக்க முத்துக்கு அங்கே பார்க்க வர்றாங்க. 2, 3 பெரிய ஆளுங்க வந்த கையோட, "சார் நீங்க முத்து தானே?" அப்படிங்கிறாங்க. "ஆமா" அப்படிங்கிறாங்க. "எங்க கம்பெனியோட நீங்க வந்து டச் அப் வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி பார்ட்னர் போடுறாங்க. "ஓகே சார்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்ட்னர் ஆயிக்கிறாய்ங்க. "நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கங்க. நாங்க ஃபாரின்ல போய் செட் ஆகுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கம்பெனில பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 70, 100 70, 80 கார் இருக்கும். "இத நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க" அப்படிங்கிறாங்க. ஒர்க்கர்ஸையும் நீங்களே வச்சு பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் குடுத்துடுறாங்க. நீங்க பாதியா குடுத்தாலும் சரி, இல்ல இதுக்கு ஒரு வாடகை மாரி அமௌண்ட் குடுத்தாலும் சரி, நல்ல டர்ன் அவுட் ஆயிட்டே இருக்கு. இது எப்படியும் ஒரு வாரத்துக்கு நீங்க எப்படியும் ஒரு ஒரு ரூ. 1,00,00,000 லாபம் வருங்க அப்படிங்கிறாங்க. என்னது? 1 வாரத்துக்கு 1,00,00,000 அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. இதெல்லாம் நாங்க எத்தனது எல்லாமே சூப்பரா பக்காவா போயிட்டு இருக்குங்க. 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் டிராவல்ஸ். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. எல்லாருக்கும் சம்பளம் குடுத்தப்போ உங்களுக்கு ஒரு 50,000 கிடைக்கும். 50,00,000 கிடைக்கும். அப்படியே ஆடி போகுது விஜயா. என்னது 50,00,000 மனோஜ் பார்க்குறான். டேய் படிக்காதவன் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ முட்டாளா ஜீரோவா நிப்ப. நான் தான் கோடீஸ்வரன் ஆகப் போறேன்னு நினைச்சேனடா. எப்புட்றா? அப்படிங்கையில அப்பதான் அண்ணாமலை பார்க்குறாரு. அதுதான்டா உழைப்பும், உண்மையும் இருந்தா, அத விட நல்ல மனசும் இருந்தா, ஓஹோன்னு வரலாம்டா. பார்க்க கொஞ்சம் அமைதியா தான் போற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விட நல்ல மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான்டா அவன நல்லபடியா ஒசத்தி கொண்டு போய் வைக்கும் ஒசரத்துல. உன்ன மாரி அடுத்தவங்கள ஏச்சு பொழப்போமா, இல்ல தப்பு நடந்தாலும் அத மூடி மறைச்சுட்டு, அடுத்தவங்க மேல பழி போடுவோமா, பேராசைப்படுவோமா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீன்னா, இந்தா ஒண்ணும்லாம் போச்சா? நீ எவ்ளோ திமிர்ல ஆடுன இந்த கொஞ்ச நாளா, அதெல்லாம் இப்ப தானே புரியுது. நீ கோடீஸ்வரன கல்யாணம் பண்ணிருக்கீங்க தானடா அப்படின்னு சொல்ல, இல்லப்பா அது வந்துப்பா அம்மா அப்படிங்கல. ச்சீ! நீலாம் ஒரு மனுஷ ஜென்மம். எதுவுமே என்ட்ட சொல்றது இல்ல. எல்லாம் சொல்லாம செய்ற. ஆனா எவன பிடிக்கலையோ அவன் எல்லாத்தையும் என் கையால தான் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்கல்ல. அம்மா அப்படிங்கிற மூஞ்சில முழிக்காதடா போடா. பாரு முத்து பாரு ஆபீஸ் தொறந்ததும் எங்கள தான் கூப்பிடுறான். ஒரு கார் வாங்குனாலும் எங்கள தான் கூப்பிடுறான். ஒரு செங்கல் வச்சு
வச்சா கூட எங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. என் முத்துவும், என் மீனாவும். அப்படிங்கல மீனா, ஆ அப்படின்னு மயங்கி விழுக, "ஏய் என்னாச்சு, என்னாச்சு?" அப்படிங்கிறாங்களா. நான் தான் சொன்னேன்ல மயங்கி விழு வாரேன்ட்டு. "என்ன மீனா, என்னாச்சு?" அப்படின்னு தண்ணிய தெளிச்சு பார்க்குறாங்க. மீனா, நான் எங்க இருக்கேன்னு மட்டும் கேட்றாத மீனா." "இல்லங்க, என்னைய மீனான்னு சொல்ட்டாங்க உங்க அம்மா. அப்ப அதனால என்னடி பண்ண சொல்ற?" "எனக்கு ஒரே சந்தோஷம் மயக்கமா வருது." அப்படின்னு மயங்கி விழுகுறாங்க. கைய புடிச்சு வந்து பார்க்குறாங்க. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் உங்க மருமக கர்ப்பமா இருக்கு. ஐயோ! முத்துக்கும் மீனாவுக்கும் நல்லதா நடக்குதே!" அப்படிங்கையில ஸ்ருதி பார்த்துட்டு இருக்காங்களா, சொய்யின்னு மயங்கி விழுக, ஸ்ருதி பார்க்குறாங்களா, "மீனா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ருதி பார்க்குது, நீங்க கர்ப்பமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. கவலைப்படாத ஸ்ருதி. நீ கண்டிப்பா ரெட்ட புள்ள பெப்ப." "என்னது ரெட்ட புள்ளையா? ஐயோ!" அப்படின்னு மயங்கி ஸ்ருதி விழுக, "ஏய் என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு தாங்கி பிடிக்க, வேற என்ன மயங்கி விழும் வாரம் அப்படிதான் சொல்லணும். தண்ணீய தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு, "நான் எங்க இருக்கேன்னு கேட்க மாட்டேன். நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன்." ஏன்னா அந்த பிள்ளைக்கு 2, 3 நாளாவே ஒரு மயக்கம் வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சிருக்கு. கைய பிடிச்சு பார்த்தோன்னே, "சூப்பர். உங்க வீட்டுக்கு 2 பேர பிள்ளை வரப்போகுது." அப்படிங்கிறாங்க. "இல்ல 4 பிள்ளை. எப்படி? மீனாவுக்கு ரெட்டை, எனக்கு ரெட்டை." அப்படின்னு ட்வின்ஸு அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. வாவ்! சூப்பர் அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா கைதட்டி சிரிக்கிறாங்க. கை குடுத்துக்கிறாங்க ஸ்ருதிக்கும், மீனாவுக்கும். அப்ப மட்டும் தனியா கேடுகெட்ட கேவலமான புத்தி இருந்ததுனால, எல்லாத்தையும் இழந்து தனியா நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பாட்டு போடலான்னு தான் தெரியல. விஜயா பாக்குது. "உன் புத்திக்கு இப்படி நிக்கிறடா" அப்படிங்கிற மாரி. "சரி விஜயா, நீ எப்படி? நீ உன் புத்திக்கு?" "ஆமா, நீ உசுர நெனச்சு அவன் நிக்கிறானே, அத நெனச்சு நெனச்சு நீ உக்க வேண்டியதான்." என்ன ஃப்ரெண்ட்? இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு தானே! போனா நல்லா தான் இருக்கும். பாக்கலாம் என்ன நடக்க போதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க நண்பர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.